குட் மார்னிங். நான் உங்கள் திரைப்பட சின்னத்திர நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. ப்ரோ, என்ன பண்ணே தெரில ப்ரோ. உலக வாழ்க்கை படுத்தி எடுக்குது ப்ரோ. இதிலேருந்து எப்படி தான் தப்பிக்க போகிறணும்? உங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரோ, எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஆன்மீக வாழ்க்கையிலையும் எல்லாருமே கஷ்டம்தான் பட்டுருக்குறாங்க. ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா, ரமண பகவானை ஒருத்தர் சந்திக்க போகிறார். பகவானே, முடியல பகவானே, உலக வாழ்க்கை படாத பாடாக இருக்குது, எப்படி தான் நான் தப்பிக்க போகிறணும் அப்படின்னு சொல்லி ரமண பகவான்கிட்ட ஒரு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ரமண பகவான் சொன்னாராம், நான் மட்டும் என்ன ஓய் நல்லா வரேன், இந்த மலையில் நான் படாத கஷ்டமாக ஓய் அப்படின்ட்டு அவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. சிறு வயதில் அவர் மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஓடி விட்டாருங்க. அங்கே வெறும் கோமரத்தை மட்டும் கட்டி தான் அப்படி அமைதியாக மௌனமாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வயசை ஒத்த அந்த சிறு பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்லெல்லாம் விட்டெறிஞ்சு அவரை விரட்டி விட்டுருக்குறாங்க. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அங்கேருந்து வேற எங்கேயாவது போய் தியானம் பண்ணலான்ட்டு போய் ஒரு மலை குகைக்குள்ளே போய் உட்காந்து அங்கே போய் தியானம் பண்ணிட்டு இருக்காருங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு ஃபுல்லாகவே பூச்சிலாம் அரிச்சு அப்படியே ரத்த சகதியாக இருக்குது. அவரை கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்குறாங்க அந்த அந்த குகைக்குள்ளே இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சில பேர் மேலேருந்து பாறையெல்லாம் உருட்டி விட்டுருக்குறாங்க. அவர் மௌனமாக ஒரு இடத்த தியானம் பண்ணும்போது அவரை காலி பண்ணுறதுக்காக பாறையெல்லாம் உருட்டி விட்டு கொள்ள சதியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா, அவர் முகத்தில் காரி துப்பி இருக்கிறாரு. அந்த நான் கஷ்டப்படுறேன் பகவான்னு புலம்ப வந்தவர் பகவான்கிட்ட கேட்டுக்கிறாரு, பகவானை உங்கள் மேலே முகத்தில் எச்சியை காரி ஒருத்தர் துப்புனாருன்னு சொன்னீங்களே, நீங்கள் என்ன பகவானை பண்ணீங்க அப்படின்ட்டு. நான் நல்லா அழுத்தி தொடச்சி விட்டுட்டேன் ஓய் அப்படின்னாரா. என்ன ஒரு ஞானம் பாருங்கள். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தாங்க அவர் அந்த மலையில் வாழ்ந்துருக்கிறாரு, நமக்காக வாழ்ந்துருக்கிறாரு. உலக ஞானம், ஆன்மீக ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டு போகிறக்காக தாங்க அவ்வளோ பாடுபட்டுருக்கிறாரு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. ஆன்மீக வாழ்க்கையிலையும் இருந்திருக்கு. பகவான் ரமண மகரிஷிக்கே இருந்திருக்குன்னா நம்மளாம் ஏமாத்துறங்க. அதனால் இந்த உலகத்தில் பொறுமையாக அமைதியாக இருந்து தாங்க நம்ம கடந்து போகணும். வாழ்க்கை அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க. நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதை நம்ம அனுபவித்து இந்த உலகத்தை கடந்து போகணுங்க. வணக்கம்.